துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெற இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி மூலமாக துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம். துலாம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்: செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம், ராகுவினுடைய சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும் இருக்குது. இப்போ இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள்: 5ல் சனி, 6ல் ராகு, 12ல் கேது. இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல வரப்போகுது, மறைவுஸ்தானத்தில் வரப்போகுது. குரு பகவான் இது வரைக்கும் நல்ல யோகமான அமைப்பில் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு திருமணங்கள் நடந்திருக்கும். 7ஆம் இடத்துல குரு இருந்த வரைக்கும் திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடந்திருக்கும். இப்போ 8ல் குரு வருது. இப்போ 8ஆம் இடத்து குருவினுடைய பார்வை பலன்கள் 5, 7, 9 உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் படம். அடுத்தது ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம். இந்த 3 இடங்களையும் குருவின் பார்வைப்படுது. முதல்ல 8ல் குரு வந்தால் பயப்படக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு சனி 8ல் வருதுன்னா அஷ்டமத்து சனி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பண பிரச்சனை அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். குரு பகவான் முழு சுபக்கிரகம். அது ஒரு இடத்துல ஒரு ராசியில் இருக்கும்போது யோகம் யோகத்தை கொடுக்க முடிந்தால் கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக குரு பகவான் கெட்டதை செய்ய மாட்டார், முழு சுபக்கிரகம். அப்போ 8ல் நிறைய பிரச்சனைகள் சேர்ந்திருப்பது தான் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல குரு வரும்போது அது யோகத்தை தர முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கெடுபலங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்காது. ஏன்னா அது கெடுக்கிற கிரகம் கிடையாது. கெடுக்கிற கிரகம்னா சனி, ராகு தான். இந்த கிரகங்கள் தான் 8ஆம் இடத்துல நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். குரு பகவான் 8ல் வரும்போது உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனாலும் சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, சுபமங்களகரமான காரியங்கள். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு திருமண காரியங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் எடுத்திருப்பீங்க. வீடு கட்டுவதற்கு, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு, சொத்து வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது எல்லாமே போன வருஷம் இந்த 7ஆம் இடத்துல குரு இருந்த வரைக்கும் எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அது கண்டிப்பாக குரு பகவானுடைய பார்வை, அந்த அருள் இருந்தால் தான் அது உங்களுக்கு நல்லபடியாக அமையும். வண்டி வாங்கணும்னா வாங்கிடலாம், ஆனால் அந்த வண்டி நல்லபடியாக அமையணும். அல்லது சொத்து வாங்கினா வாங்கிடலாம், ஆனால் அந்த சொத்து எந்த வில்லங்கமும் இல்லாமல் நல்லபடியாக உங்களுக்கு அமையணும். அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும்னா கட்டிடலாம், ஆனால் அந்த வீடு நல்லபடியாக கட்டி அதில் குடியேறணும். இதெல்லாம் நடக்கணும், நல்லபடியாக அமையணும்னா அதுக்கு கண்டிப்பாக குருவின் பார்வை ரொம்ப முக்கியம். குரு பார்வை இல்லாத நேரத்தில் இந்த நல்ல காரியங்களை செஞ்சால் அது கண்டிப்பாக உங்களுக்கு நன்றாக அமையாது. அப்போ எந்த ஒரு நல்ல விஷயம் முயற்சி பண்ணாலும் அது இந்த வருடத்தில், இந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க. மற்றபடி உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு, 5ல் சனி இருப்பதனால கண்டிப்பாக தொழிலில் எந்த பிரச்சனையும் வராது. வரக்கூடிய பணம் எப்போதுமே உங்களுக்கு வரக்கூடிய பணம் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும், பணப்பிரச்சனையும் இருக்காது. ஆனால் பணம் ஒரு வகையில் வந்தாலும், வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்பில் தான் இந்த 8ஆம் இடத்துல குரு வருது. அப்போ இந்த 8ஆம் இடத்து குருவின் பார்வை 5, 7, 9 3 பார்வைகளும் உங்கள் ராசிக்கு 12 விரயஸ்தானத்தில் படுது. கண்டிப்பாக விரயங்கள் ஏற்படும். ஒரு வகையில் சனியும் ராகுவும் உங்களுக்கு பணத்தை கொடுக்குற பணத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்பில் தான் இந்த 8ஆம் இடத்து குருவின் பார்வை 12ல் படுது. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் செலவாவதற்கு, தேவையில்லாமல் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துலையும் குருவின் பார்வை இருக்குது. கண்டிப்பாக அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட இடம்தான். கண்டிப்பாக விரயங்கள் அல்லது வரக்கூடிய வருமானங்கள் சில நேரங்களில் தடைப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில பேருக்கு ரெகுலராக ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். இப்போ நேரம் மோசமாக இருக்கும்போது அந்த வருமானம் வருவதற்கான தடைகள் ஏற்படும். ஒருத்தர் கடன் வாங்கியிருப்பாரு, அவர் இந்த நேரத்தில் வாங்கின கடனை திருப்பி தராமல் இழுத்தடிப்பார். இந்த மாதிரி உங்களுக்கு சில காரிய தடைகள், தாமதங்கள்
பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த குருவின் பார்வை, மறைந்த குருவின் பார்வை 4ஆம் இடத்துல படம். அப்போ கண்டிப்பாக 4ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்கிறதுனால அம்மாவுடைய உடல் நலம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலம் செலவுகள் ஏற்படும், பண விரயங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் ஒரு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகி வரும், தேடி வரும். அப்போ எப்படியாவது கடன் வாங்கியாவது ஒரு சொத்து வாங்கி போடணும் அப்படின்னு தோணும். அல்லது கடன் வாங்கியாவது ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, வண்டி வாங்குவீங்க. இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வரக்கூடிய பணம், உங்கள்கிட்ட நீங்கள் சேமித்து வச்சிருக்கிற பணத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்பில் தான் இந்த 8ஆம் இடத்துல குரு வருது. அப்போ இதை தவிர வேற உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பண விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும். சில நேரங்களில் போக்குவரத்தில் நீங்கள் கவனக்குறைவாக போனீங்கன்னா, வண்டி ஓட்டுறதுல விதிமுறையை மீறி, ரூல்ஸ் மாறி, அந்த மாதிரி சில கவனக்குறைவாக வண்டி ஓட்டுறீங்கன்னா சில விபத்துகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்தை குருவினால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. இது இந்த ஜாதகத்தில், உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இந்த குரு பகவான் நல்ல யோகமான அமைப்பில் இருக்குது அப்படின்னா இந்த 8ல் உள்ள குரு உங்களை எதுவுமே பண்ணாது. உங்கள் ஜாதகத்தில் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் இந்த குரு பகவான் இருந்தால், பொதுவாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் வரும்போது யோகத்தை செய்யும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்புகளை இந்த குரு பகவான் இருந்தால், இந்த 8ஆம் இடத்துல குரு வந்தால் ஒன்றுமே பண்ணாது, எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு ராகுவோடு சேர்ந்து இருக்குது. எந்த இடத்துலையாவது ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக இந்த 8ஆம் இடத்த குரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். கண்டிப்பாக பணப்பிரச்சனை வரும், தொழிலில் சில பிரச்சனை, விபத்துகள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது உங்கள் ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டிருந்தால், 6, 8, 12 மறைந்தாலோ, அல்லது குரு நீச்சமாக இருந்தாலோ, அல்லது ராகுவோடு கேதுவோடு சேர்ந்திருந்தாலோ, அவர்களுக்கு மட்டும் இந்த குரு பெயர்ச்சி கொஞ்சம் சில பிரச்சனைகளை தருமே தவிர, ஜாதகத்தில் நல்ல யோகமான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, இந்த குரு பகவான் நல்ல பலமாக சுபத்துவமாக இருக்குன்னா அவர்களுக்கெல்லாம் இந்த 8ஆம் இடத்த குரு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது, நல்லபடியாக அமையும். முதல்ல நீங்கள் பயப்படக்கூடாது. அஷ்டமத்தில் குரு வந்தால் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் தாங்க யோகங்கள் கூடி வரும். 8ஆம் இடத்துல குரு வரும்போது யோகங்களும் வரும் சில பேருக்கு. அது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இந்த குரு பகவான் நல்ல யோகமாக, குரு பகவானும் சரி அல்ல மற்ற கிரகங்கள் யோகமாக இருந்தால், திடீர் யோகங்களை தரக்கூடிய அமைப்புகளில் இருந்தால் சில பேருக்கு யோகங்களும் கூடி வரும். இது வெறும் 30% மட்டும்தான் பொது பலன்கள் சொல்கிறேன். எல்லாருக்கும் இப்போ 8ஆம் இடத்துல துலாம் ராசியில் உள்ளவங்களுக்கு குரு வருது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை, எல்லாருக்கும் நிறைய கெடுதல்கள் வரும் அப்படின்லாம் கிடையாது. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் ஒரு உத்தேசமாக 100 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி பலன்கள்லாம் கிடைக்காது. அவங்கவுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிறந்த ஜாதகம் இருக்கும், ஒவ்வொரு விதமான திசையும் புத்தியும் நடக்கும். அப்போ எல்லாருக்குமே அவங்கவங்க பிறந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவங்க பிறந்த ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த அஷ்டம குரு பலன்களை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, திருமணங்கள் எப்படி, குறித்த காலத்தில் இளம் வயசுல திருமணம் நடக்குமா, இதெல்லாம் பார்க்கணுன்னா உங்கள்ட்ட தனிப்பட்ட பிறந்த ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஜாதகம் பார்க்கணுன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. மனசில் தைரியமாக இருந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதையே செய்யும், கெடுதல்கள் ஏற்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்.